ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பு ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் இடும்பவனம் என்ற பகுதியில் இந்த ஆலயம் அமைப்பெறுகிறது. இங்கே இறைவன் பார்த்தீங்கன்னா இடும்பவனேஸ்வராவும் சர்க்குணநாதராகவும் சர்க்குணேஸ்வராவும் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தாயார் மங்கள நாயகியாகவும் சிவகாமியாகவும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. இங்கே சிவபெருமான் யமதர்மனுக்கும் அகத்தியருக்கும் அருளிய தலமாக சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாத சிவபெருமான் அகத்தியருக்கு தன்னுடைய திருமண கோலத்தை காட்டி அருளிய தலமாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் உள்ள சித்தி புத்தி விநாயகர் கடல் நுரையால் ஆனவங்க. தலைவிருட்சம் வில்வம், தீர்த்தம் காவிரி. காவிரி தென்கரை தளத்தில் இந்த தலம் 108வது தலம் சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தளத்தில் இது 101வது தலமும் சொல்லப்படுது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தி அருள் படைப்பு மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. இப்போ இந்த ஆலயத்தில் தல வரலாறு சொல்றதுன்னா, ஒரு காலத்தில் பிரம்மனுக்கு ஏற்பட்ட சாபத்தினால அவருடைய சத்வ குணம் குறைஞ்சது. இதனால் வருந்திய பிரம்மா பூமியில் பல சிவாலயங்கள் சென்று தன்னுடைய குறையை நீங்கி சாத்வீக குணம் ஏற்பட வழிபாடு செய்தார். இவருடைய கவலை போக்க இறைவன் திருவுருளை கொண்டு இத்தலத்தில் பார்வதி சமேதராகவும் விநாயகர் முருகப்பெருமான் சேர்ந்து பிரம்மோடைய குறையை போக்கி அருள் புனித தலம். அதனால தான் இந்த தலத்துக்கு பார்த்தீங்கன்னா சர்க்குணநாதீஸ்வரன் சொல்லப்படுது. அது மட்டும் அல்லாத இங்கே இதனால் மகிழ்ச்சி அடைந்த பிரம்மா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிரம்மா கோயில் எதிரிலே ஒரு குளத்தை உருவாக்கி அதில் பிரம்ம தீர்த்தமாக வழிபடுறாங்க. இங்கே வைகாசி சாதியில் பிரம்மோற்சவம் மிக மிக சிறப்பாக பார்க்கப்படும். இப்போது இன்னொரு தல வரலாறு சொன்னா, இடும்பன் என்ற அரக்கன் தனது பிறவி பிணி நீங்க இத்தலம் இத்தலத்தில் இந்த குளத்தில் நீராடி இறைவனை வழிபாடு செய்ததில் இவனுடைய சகல பாவமும் நீங்கியதால் இத்தலத்திலே இடும்பையை திருமணம் செய்து கொண்ட தலமாக சொல்லப்படுது. அதனாலே இது இடும்பவனேஸ்வரம் இந்த ஆலயத்துக்கு ஒரு பேர் உண்டு. ஒரு சமயம் திருஞான சம்பந்தர் இத்தலத்துக்கு வர இறைவன் தரிசிக்குது. அச்சமயம் பார்த்தீங்கன்னா அவருடைய கண்களுக்கு அந்த நிலப்பரப்புல இருக்கிற மணல் எல்லாமே சிவலிங்கமாக தெரியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மணல் ஃபுல்லாகவே சிவபெருமான நெறிந்திருக்காரு சொல்லி நினைத்து வருந்தி தன்னுடைய கால் அந்த பாதத்தில் அந்த பூமியில் படப்பட சொல்லி தன்னுடைய கையை பாதமாக்கி காலை மேலே தூக்கி கையாலே நடந்து சென்று இங்கே இறைவன் தரிசித்த தலமாக சொல்லப்படுது. அவ்வளோ சிறப்பு பெற்ற தலம் தான் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற இடும்பவன ஈஸ்வரர். இடும்பவனம் பகுதியில் இருக்கிற சர்க்குணேஸ்வரர் என்ற சர்க்குணநாதர் இருக்கிற இடும்பவனேஸ்வரர் தாயார் மங்களாம்பிகை. அதில் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு திருவாரூர் சென்று இடும்பவனேஸ்வராவும் சர்க்குணாசிரி வணங்கி இறையருள் பெற்று ஈசனருள் பெற்று இன்புற்று வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாளந்தால் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.